சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்றைய தினம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெகல்காம் எனக்கூடிய ஊரில் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 28 ஆண்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கான பின்னணி என்ன சார்? ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு. பெகல்காமில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பெகல்காமை பொறுத்தளவு ரொம்ப ஃபேமஸான ஒரு சுற்றுலா தலம். லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருஷமும் போகக்கூடிய ஒரு இடம். ஸோ யூஸ்வலாக ஃபேமிலிஸாக அங்கே போகிறதுக்கான காரணம் என்னென்னா, அங்கே போனால் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அங்கே போவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரியான மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எல்லாருமே பெரிய கனவுகளோடு இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா அவங்களோட கனவுகள்லாம் உடஞ்சி போயிருக்கும். எஸ்பெஷலி சில ரொம்ப நம்ம மனசை உடைக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வரதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ காஷ்மீரை பொறுத்தளவில் ரெகுலராக இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதல் ஒன்ஸ் இன் ஒயில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ரெகுலராக நியூஸில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இந்த தாக்குதலை பொறுத்தளவில் ரொம்ப யூனிக்கான ஒரு தாக்குதல். ஒன்று, ஏறக்குறைய 28 பேர் இறந்துருக்காங்க. ஸோ எண்ணிக்கை அதிகம். அது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே டூரிஸ்ட்டுகளை டார்கெட் பண்ணி தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணுறாங்க, கொல்லுறாங்க அவங்கள. ஸோ இதுவும் பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 30-40 இயர்ஸ் டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஹிஸ்ட்ரி பின்னாடி போய் பார்த்தோம்னா, யூஸ்வலாக தீவிரவாதிகள் டூரிஸ்ட்டுகளை அவங்க டார்கெட் பண்ண மாட்டாங்க. மேபி அவங்க சிஆர்பிஎஃப் வீரர்களை டார்கெட் பண்ணுவாங்க, போலீஸ்காரனை டார்கெட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர டூரிஸ்ட்டுகளை டார்கெட் பண்ண மாட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் இப்போ இந்தியாவில் இருக்கார். ஸோ அவர் இந்தியாவில் இருக்கும்போது இந்த அட்டாக் நடக்குது. ஸோ அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்கு வருவோம். ஏன் அவங்க டூரிஸ்ட்டுகளை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். யூஸ்வலாக தீவிரவாதிகளை பொறுத்தளவில் ஒரு பகுதியில் அவங்க ஆப்ரேட் பண்ணணும்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சப்போர்ட் ரொம்ப அவசியம். குறிப்பாக கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண ஆடு மேய்க்கிறவங்க, அவங்களோட சப்போர்ட்லாம் தீவிரவாதிகளுக்கு ரொம்ப அவசியம். ஸோ அவங்கள கோபப்படுத்துகிற மாதிரி, அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி லோக்கல் மக்கள் கோவப்படுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகாரிகள்கிட்ட போய் இந்த தீவிரவாதிகள் பற்றி போய் சொல்லிடுவாங்க, இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தீவிரவாதிகள் அதிகாரிகள்கிட்ட மாட்டிடுவாங்க. ஸோ அதனால யூஸ்வலாக லோக்கல் இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பண்ண மாட்டாங்க. இப்போ காஷ்மீரை பொறுத்தளவில், காஷ்மீர் பெரும்பாலும் இன்னமும் பார்த்தோம்னா பெரிய அளவில் டூரிசமை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஏறக்குறைய காஷ்மீரோட ஓவரால் ஜிஎஸ்டிபி எடுத்துக்கிட்டோம்னா 8% டூரிசம்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவில் டூரிசமை சார்ந்து தான் இருக்காங்க. ஸோ அதனால தீவிரவாதிகளுக்கு தெரியும், நம்ம டூரிஸ்டுகளை அட்டாக் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லோக்கலில் கூடிய மக்கள் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க. ஏன்னா அவங்களோட பிழைப்பில் மண்ணள்ளி போடுற விஷயம் அது. லோக்கல் மக்கள் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்கன்னு தீவிரவாதிகளுக்கு தெரியும். அதனால இவ்வளோ நாட்களாக அவங்க டூரிஸ்ட்டுகளை பெருசாக டார்கெட் பண்ணலை. ஸோ இப்போ என்ன மாறிடுச்சு, இப்போ ஏன் ஸ்பெசிஃபிக்காக அவங்க டூரிஸ்ட்டுகளை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்போ நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, ஆர்டிகிள் 370 ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, காஷ்மீரில் மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க, ஸோ ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை, ஆர்டிகிள் 370 நாங்கள் ரிமூவ் பண்ணதை மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க, மக்களும் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க, ஸோ இப்போ நார்மல்சி அங்கே காஷ்மீரில் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்றது தான் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட். இந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டே வராங்க. ஸோ இப்போ தீவிரவாதிகள் என்ன செய்ய முயற்சி பண்ணுறாங்கன்னா, இல்லை காஷ்மீரில் சிச்சுவேஷன் சரியா இல்லை, அங்கே இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்த அவங்க பண்ணுறாங்க. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ பாகிஸ்தான் சைனாவோட கண்ட்ரோலில் இருக்கு, சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே இருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, பிரச்சனை இப்போ காஷ்மீரில் இருக்கு இல்லையா, அதை மற்ற பகுதிகளுக்கும் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. குறிப்பாக இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஜம்முவில் நிறைய தீவிரவாத தாக்குதல்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜம்முவில் ஹிந்துஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஹிந்துஸை குறி வைக்கிறாங்க அப்படின்ற வாதத்தை ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ காஷ்மீரை பொறுத்தளவில் காஷ்மீரில் பாதுகாப்பு விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ அதனால் காஷ்மீரில் தாக்குதல் நடத்துறது கஷ்டம், அதனால அவங்க
ஜம்முவை டார்கெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க. ஸோ இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சைனாவை பொறுத்தளவுல நிறைய பகுதிகள் இந்த மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணும்போது நேச்சுரலா இந்தியன் ஆர்மி என்ன பண்ணுவாங்க, எல்லா பகுதிகளிலையும் படைகளை குவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்தியா தள்ளப்படுவாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி வந்து ஸ்ட்ரெச் ஆக வேண்டிய ஒரு தேவையும் ஏற்படுது. ஸோ இந்தியன் ஆர்மி இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக வேண்டிய ஒரு தேவையும் ஏற்படுது. ஸோ சைனாவோட நோக்கம் அதுதான், இந்தியன் ஆர்மியை எல்லா இடத்துலையும் பிஸியாக வச்சிருக்கணும், ஸ்ட்ரெச் பண்ணும், இந்த எல்லை பகுதிகளில் ஸ்ட்ரெச் பண்ணி நிற்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ப்ரெஷர் போடுறதுக்காக தாக்குதல்களை நடத்துகிறாங்க பெரிய அளவில் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்புறம் மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ காஷ்மீரை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட பொருளாதாரம் டூரிசமை சார்ந்திருக்கு. ஸோ நீங்கள் டூரிஸ்ட்டுகளை அட்டாக் பண்ணியாச்சுன்னா, இப்போ நேற்று என்ன நடந்தது, இந்த அட்டாக் நடந்ததுக்கப்புறம் மக்கள்லாம் பயந்தடிச்சு அங்கேருந்து வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த நியூஸ் பார்த்தோன்னா இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ நீ அடுத்தது டூரிஸ்ட்டுகள் அங்கே யாரும் போக மாட்டாங்க. அப்படி போகலாம் என்ன ஆகும், அந்த மக்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும். எப்பவும் நம்ம ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பொருளாதாரம் மோசமாக இருக்கக்கூடிய சூழல்ல, வேலை வாய்ப்புகள்லாம் இல்லாத ஒரு சூழல்ல, நிறையா பொருளாதார பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் தீவிரவாதம் ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா எனக்கு வேலை இல்லை அப்படின்ற சூழல் இருக்கும்போது தான் நான் வந்து கையில் துப்பாக்கி தூக்குவேன். இப்போ எனக்கு நல்ல ஒரு வேலை இருக்குது, நல்ல சம்பளம் வருது, நல்லா சந்தோஷமாக இருக்கேன்னா குடும்பத்தை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு சைலண்டாக போயிடுவேன், துப்பாக்கியெல்லாம் தூக்க மாட்டேன். ஸோ அந்த வகையில் இப்போ காஷ்மீரில் ஒரு இன்ஸ்டபிலிட்டி அவங்க கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் டூரிசம் அட்டாக் பண்ணியாச்சுன்னா நேச்சுரலாக எக்கானமி அங்கே பெரிய லெவலில் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் வேறு நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முயற்சியிலையும் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக எப்போ பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஜேடி வேன்ஸ் இங்கே வரும்போது, அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் இங்கே வரும்போது பண்ணுறாங்க. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த தாக்குதல் ரொம்ப யூனிக். இதுக்கு முன்னாடி இருந்த தாக்குதல்களை விட இந்த தாக்குதல் ரொம்ப டிஃப்ரெண்ட்னு சொன்னேன். பட் இப்போ ஜேடி வேன்ஸ் வரும்போது இந்த விஷயத்த பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது புதுசு கிடையாது. இப்போ தீவிரவாதிகளை பொறுத்தளவில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி முக்கியஸ்தர்கள் இந்தியாவுக்கு வரும்போது கரெக்டாக அந்த டைம் அவங்க தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. குறிப்பாக 2000 பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வரார். ஸோ பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வரும்போது அவர் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சிட்டி சிங்பூரா அப்படின்ற ஒரு கிராமத்தில் அங்கிருந்த சீக்கியர்களை தாக்குறாங்க. ஏறக்குறைய 30-40 சீக்கியர்கள் பார்த்தோம்னா அப்போ கொல்லப்படுறாங்க. அதே போல் வாஜ்பாய் அவர்கள் லாகூர் போகும்போதும் இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் நடக்குது. குறிப்பாக உத்தம்பூரில் தாக்குதல் நடக்குது. அதுக்கப்புறம் வேற ஒரு பகுதியிலையும் 2 தாக்குதல் நடக்குது. அதுலேயும் ஏறக்குறைய 20 பேர் இறக்குறாங்க. ஸோ இப்போ சர்வதேச அளவில் முக்கியமான சில விஷயங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி தாக்குதல்களை தீவிரவாதிகள் சைடில் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப ஜேடி வேன்ஸ் இருக்கும்போது ஒரு தாக்குதல் நடத்தினா அது ஒரு இன்டர்நேஷனல் நியூஸா மாறிடும். இப்ப இந்த விஷயத்த இன்டர்நேஷனல் மீடியா ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கவர் பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை காஷ்மீர்ல அப்படின்ற விஷயங்களெல்லாம் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. 2வது, அமெரிக்காவுக்கும் இது ஒரு மெசேஜ். ஸோ காஷ்மீரை பொறுத்தளவில் சூழல்லாம் சரியில்லை அப்படின்ற ஒரு மெசேஜை அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ இந்த விஷயம் இருக்கு இல்லையா, கரெக்டாக ஜேடி வேன்ஸ் இங்கே இருக்கும்போது தாக்குதல் நடக்குது இல்லையா, இது புதுசு கிடையாது. இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடியும் கிளின்டன் இங்கே வரும்போதும் பண்ணுறாங்க. அதே மாதிரி வாஜ்பாய் அவர்களும் முக்கியமான ஒரு நகர்வை கையில் எடுக்கும்போது அந்த டைம்லையும் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு சம்பவம் ஒன்று. 2வது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமும் கூட. சார், இந்த ஜம்மு அப்புறம் காஷ்மீர் இந்த 2 பகுதியை எடுத்தீங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடான ஏரியா. இங்கே வந்து உளவுத்துறை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றத சென்ஸ் பண்ண தவறிட்டாங்களா? உளவுத்துறை வந்து சரியாக செயல்படலையா? அதான் இப்போ கவர்மெண்ட் மேலே 2 முக்கியமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஒன்று என்னன்னா, இப்போ ஜேடி வேன்ஸ் இந்தியாவுக்கு வராருன்னா செக்யூரிட்டி நல்லா டைட்டாக இருந்திருக்கணும், செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்துருக்கணும், ஏன் அதை சரியாக பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. 2வது, இன்டெலிஜென்ஸும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா இன்டெலிஜென்ஸ் அதை எப்படியோ சென்ஸ் பண்ணி இருந்திருக்கணும், அதை ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் கேட்குறாங்க. ஸோ இது 2யும் நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னன்னா, காஷ்மீரில் நம்ம திரும்பவும் அந்த நார்மல்சி இருக்கு இல்லையா, ஒரு நார்மலான ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வரணும், மக்கள் மத்தியில் ஒரு கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணணும். காஷ்மீரில் சூழல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, டூரிஸ்ட்டுகள்லாம் அங்கே வரலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு இமேஜை வந்து அவங்க கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ நீங்கள் தீவிரவாதத்தை கம்ப்ளீட்டாக ஒழிச்சு கட்டணும்னா முதல்ல அந்த பொருளாதாரத்தை நீங்கள் டெவலப் பண்ணணும். அப்போ தான் மக்கள் வந்து கையில் துப்பாக்கி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட மாட்டாங்க. ஸோ மக்களுக்கு கையில் பணம் இருக்கும்போது, வேலை இருக்கும்போது அவங்க குடும்பத்தை பார்த்து சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவாங்க. இப்போ மக்களுக்கு வேலை இல்லை, பெரிய பொருளாதார சிக்கல் இருக்குது,
பண கஷ்டம் இருக்கு அப்படின்ற சூழல் வரும்போது தான் அவங்க தீவிரவாதத்தை நோக்கி அவங்க போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வகையில இப்போ அங்கே டூரிசம் எல்லாம் பில்ட் பண்ணும் அப்படின்ற முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. காஷ்மீரில் சிச்சுவேஷன் நல்லா தான் இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜை இந்தியன் கவர்மெண்ட் வந்து கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் காஷ்மீரில் நிறைய படைகளையும் குவிக்க முடியாது. செக்யூரிட்டி டைட்டன் பண்ணுறது ரிவர்ஸில் அது உங்களுக்கு வேற மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும். நிறைய படைகளை குவிச்சு செக்யூரிட்டி டைட்டன் பண்ணிட்டீங்கன்னா டூரிஸ்ட்டுகள் அங்கே வரமாட்டாங்க. அவங்க பார்க்கும்போது என்ன யோசிப்பாங்கன்னா, சரி படை வீரர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, செக்யூரிட்டிலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது, ஸோ அப்போ ஏதோ பிரச்சனை வருது போல் அப்படின்னு நினச்சிட்டு காஷ்மீருக்கு வரதை அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி காஷ்மீருக்கு வரதை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? காஷ்மீரோட பொருளாதாரம் பெருசாக பாதிக்கப்படும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, வறுமைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க, திரும்பவும் அவங்க துப்பாக்கியை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அதனால சொல்றது ஈஸியாக, அங்கே செக்யூரிட்டி ரொம்ப டைட்டன் பண்ணணும்னு ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் டூரிஸ்ட் ஸ்பாட்லலாம். பட் டூரிஸ்ட் ஸ்பாட்லலாம் நீங்கள் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம நினைக்கிறது போல் அங்கே டைட்டான செக்யூரிட்டியை அங்கே மேனேஜ் பண்ண முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து இதை சென்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக சென்ஸ் பண்ணியிருந்துருக்கணும் தான். அதுவும் குறிப்பாக இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் இருக்குது. ட்ரோன்ஸ்லாம் வச்சு இந்த காட்டுப்பகுதியெல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க, மலைப்பகுதிகளெல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் கோட்டை விட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை பொறுத்தளவில் கையில் துப்பாக்கி இருந்தால் தான் அவங்க தீவிரவாதிகள். துப்பாக்கி கீழே வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கும் நார்மல் காஷ்மீரிஸுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அவங்களும் பார்த்தோன்னா சாதாரண காஷ்மீரிஸ் மாதிரி தான் இருப்பாங்க, ஆடுகள் மேய்ச்சிட்டு இருப்பாங்க, கிராம பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் மானிட்டர் பண்ணாலும், அங்கே இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்லாம் நீங்கள் வச்சுருந்தாலும் நிறைய நேரங்களில் பார்த்தோம்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது போக வரக்கூடிய தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல நெட்வொர்க்கும் இருக்கும். நிறைய கிராமங்களில் பார்த்தோம்னா அந்த தீவிரவாதிகளுக்கு சில நேரங்களில் சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மக்களும் அவங்களை ஈஸியாக காட்டி கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதனால இன்டெலிஜென்ஸ் வழியாக நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து ஸ்டாப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமும் கூட தான். பட் கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கணும். பட் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்து நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான சர்வேக்குள்ளே உள்ளாக்கும் போது தீவிரவாதிகளாக திருப்பி வந்து ஃப்ரீயாக வந்து செயல்பட முடியாது. அதில் ஏதோ ஒரு வகையில் அவங்களும் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே அடங்கிடுவாங்கல்ல. இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தீவிரவாதிகள்னு சொல்லும்போது பெருசாக சிந்திக்க தெரிஞ்ச மக்கள், ரேஷ்னலாக திங்க் பண்ணக்கூடியவங்களாம் இருக்க மாட்டாங்க. இப்போ நார்மலாக நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு என்வாரன்மெண்ட்டில் வளரக்கூடிய ஒரு யங்ஸ்டருக்கு நம்ம நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வளரணும், பெரிய ஒரு இடத்துக்கு போகணும், அந்த மாதிரி நிறைய கனவுகளோடு இருப்பான். அவன் அவனோட லைஃப்பை தூக்கி போட மாட்டான். இல்லை நம்ம ஒரே நாளில் இந்த மாதிரி தாக்குதல் நடத்திட்டு நம்ம அன்னைக்கே சாகணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்க மாட்டான். ஸோ தீவிரவாதிகள் நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு வேற சிக்கல்கள் இருக்கலாம், அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனாக இருக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா பாகிஸ்தான்லேருந்து அவங்க ஊடுருவி இங்கே வருவாங்க. ஸோ ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானி தீவிரவாதிகள் காஷ்மீரில் அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. நிறைய பகுதிகளில் அவங்க ஆயுதங்களெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் முயற்சி பண்ணுறாங்க, தீவிரவாதிகளையும் ஸ்பாட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. பட் அதை தாண்டியும் இவ்வளோ பேர் உள்ள இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இப்போ குறிப்பா பெஹல்காமே எடுத்துக்கிட்டோம்னா அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அந்த பகுதியிலலாம் நிறைய தீவிரவாத தாக்குதல்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளாக இருப்பாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, பெரிய வாய்ப்புகள் எதுவும் இல்லாத ஆட்களாக இருப்பாங்க, பெரிய படிப்பறிவு இருக்காது. ஸோ அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் பணம்லாம் கொடுத்து எடுத்து உள்ளே கொண்டு வந்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, ரிலிஜனை காட்டி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இந்த விஷயங்களெல்லாம் பண்ணி அவங்கள களத்தில் இறக்கி இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்மியாக இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி யோசிப்பாங்க. ஸோ நம்ம ஒரு தாக்குதல் நடத்தணும்னா நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும், நம்மளோட ஃபியூச்சர் அது பாதிக்கும்னா யோசிப்பாங்க. இவங்களை பொறுத்தளவில் இவங்களுக்கு இந்த மாதிரியான பெரிய சிந்தனைகள்லாம் இருக்காது. ஏன்னா அவங்களை கம்ப்ளீட்டாக பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. பெரிய நமக்கு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்காது. அவங்க வந்து சொசைட்டியில் ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்களாக, ஓரம் கட்டப்பட்ட மக்களாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த தீவிரவாதிகளை பொறுத்தளவில் அந்த மாதிரியான தாட்லாம் அவங்களுக்கு இருக்காது. சார் இதை வந்து இந்த விட வந்து இன்னொரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு சார். என்னதான் இது ஒரு தீவிரவாத தாக்குதல்னு சொல்லப்பட்டோம், இதன் பின் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் வந்து மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக வந்து இந்த விஷயம் வெளியே வரும்போது ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்துக்களாக பார்த்து சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு
விஷயம் வந்து வெளியே வருது. மறுபுறம் வந்து கண்ணு மூடிட்டு எல்லாரையும் தான் சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் வெளியே வருது. இதில் வந்து பாஜக காங்கிரஸ் இதே வந்து ஒரு மிகப்பெரிய மோதலும் வந்து உண்டாயிருக்கு. இது பின்ன அரசியல் இருக்கா, இல்லை இது வந்து ஒரு நார்மலாக தீவிரவாத தாக்குதல் தானே சார்? இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கலாம், ஆனால் நம்ம அதை அரசியல் படுத்தக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிட்டி சிங்புரா மேசக்கர் இருக்கு இல்லையா, அப்போ சீக்கியர்கள் கரெக்டாக குறிவைத்து அவங்க கொல்லப்பட்டாங்க. ஏறக்குறைய 35 சீக்கியர்கள் பார்த்தோம்னா கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக பார்க்கும்போது பண்டிட்ஸும் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் இப்பயும் பார்த்தோம்னா அவங்க ஹிந்துஸை மோஸ்ட்லி ஐடென்டிஃபை பண்ணி கொண்டிருக்காங்க. சில இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டாங்க, ஒரு இஸ்லாமியரும் கொல்லப்பட்டிருக்காரு. பட் அதை தாண்டி மோஸ்ட்லி வந்து இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த அடையாளத்தெல்லாம் பார்த்து தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை செய்கிறது யார்? முதல்ல இதை செய்கிறது ஒன்று பாகிஸ்தான்லேருந்து இதுக்கு ஆட்களை ட்ரெயின் பண்ணி நல்லா வெல் ட்ரெயின்டான ஆட்களை அங்கேருந்து அனுப்பி இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே லோக்கல் ஆட்களை ரெக்ரூட் பண்ணி, நீங்கள் ஒருத்தனா இந்த விஷயத்துக்கு ரெக்ரூட் பண்ணுறீங்கன்னா அவனுக்கு பெரிய அறிவெல்லாம் இருக்காது. ஒரு சாதாரண ஒரு பெரிய படிப்பறிவு இல்லாத கஷ்டத்தில் இருக்கவனா ரெக்ரூட் பண்ணுறீங்க, பணத்தை ரெக்ரூட் பண்ணுறீங்க. ஸோ ஒன்று பாகிஸ்தான்காரன் உள்ள வரான், ரெண்டாவது அவன் இங்கே இருக்கக்கூடிய விவரம் தெரியாதவனா ரெக்ரூட் பண்ணுறான். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு சீக்ஸை டார்கெட் பண்ணா உடனே அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணக்கூடாது. இல்லை உடனே ஓகே முஸ்லீம்ஸ் எல்லாருமே மோசம் நீங்க சொல்ல முடியாது. இது அவனோட இன்டென்ஷனே வேற. இன்ஃபேக்ட் அவனோட நோக்கமே என்னன்னா, நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க சீக்கை டார்கெட் பண்ணீங்கன்னா சொசைட்டில டிவைட் ஏற்பட்டுரும். அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையே ஒரு டிவைடு ஏற்பட்டுரும். அதே மாதிரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா பண்டிட்ஸை டார்கெட் பண்ணீங்கன்னா பண்டிட்ஸுக்கும் அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் காஷ்மீரிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இடையே ஒரு டிவைடு கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஹிந்துஸை டார்கெட் பண்ணீங்கன்னா ஹிந்துஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸுக்கும் டிவைட் ஏற்படும். அங்கே டூரிஸ்ட்லாம் அதுக்கப்புறம் போக மாட்டாங்க. காஷ்மீர் இன்னும் கொஞ்சம் கூட ஐசோலேட் ஆகும். ஸோ இவங்களோட நோக்கம் என்னன்னா காஷ்மீரை ஐசோலேட் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அங்கே யாரும் காஷ்மீருக்கு போக மாட்டாங்க, காஷ்மீரோட தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க, காஷ்மீரை ஒரு கோவத்தோடையே பார்க்க ஆரம்பிப்பாங்க, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. பட் இதுக்கும் காஷ்மீரி மக்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இது காஷ்மீர் மக்களோட ஜென்ரலான ஒப்பீனியனை ரிஃப்ளெக்ட் பண்ற விஷயம் இல்லைல்ல. இன்ஃபேக்ட் இப்போ எனக்கு நல்லா தெரியும், இப்போ நீங்கள் காஷ்மீருக்கு போனீங்கன்னா, குறிப்பாக டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போனீங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப நம்மளை பயங்கரமாக கவனிப்பாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கு ஃபுல்லாக நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம யோசிப்போம், நமக்கு தெரியாத ஒரு ஆள் நமக்கு ஏன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு நம்ம யோசிப்போம். அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஈவன் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் அங்கே கூடிய லோக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க, எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணுறோம், யாரும் பயப்படாதீங்க, கம்ப்ளீட்டாக நீங்கள் எங்கே வேணாலும் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. டிவிலலாம் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் காஷ்மீரை பொறுத்தளவில் அங்கே எல்லா பகுதியிலையுமே அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த விஷயத்தை வந்து அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த சம்பவம் நடக்குது, சீக்கியர்கள் டார்கெட் பண்ணப்படுறாங்க, ஹிந்துக்கள் டார்கெட் பண்ணப்படுறாங்கன்னா அது காஷ்மீரி மக்களோட இன்டென்ஷன் அது காட்டலை. அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, சில தீவிரவாதிகளுக்கு சில மோசமான உள்நோக்கம் இருக்கு, அவங்க பிளவை ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஹிந்துஸை டார்கெட் பண்ணீங்கன்னா இங்க அரசியல் பண்ணுவாங்கன்னு தெரியும், இங்க ஒரு இந்தியாவில் ஒரு பிளவு ஏற்படும் தெரியும். நிறைய பேர் மேலோட்டமா இதை பார்ப்பாங்க, மேலோட்டமா பார்த்து பாருங்க முஸ்லிம்ஸ் பண்ற அட்டுழியத்தை பாரு அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் அவங்க பில் பண்ணுவாங்க. இந்த விஷயம் நடக்கும்னு தீவிரவாதிக்கு தெரியும், அது தெரிஞ்சுதான் அவன் இதெல்லாம் பண்றான். இந்தியாவுக்குள்ள பிளவை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் அந்த விஷயத்த பண்றான். ஸோ அதனால இதை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம காஷ்மீரி மக்களோட ஓவரால் இன்டென்ஷனுமே இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. சார், நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இனிமேல் வந்து எல்லை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க, நம்ம ராணுவ வீரர்கள் வந்து இன்னும் பிஸியாக வச்சுக்க பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னீங்க. இது சைனாவுக்கு என்ன லாபம் சார்? சைனாவை பொறுத்தளவில் சைனாவுக்கு இந்தியாவோட நிறையா பார்டர் டிஸ்பியூட்ஸ்லாம் இருக்குது. நார்த் ஈஸ்ட் பகுதியிலையும் இருக்குது, அதே மாதிரி லடாக் பகுதி இந்த சைட்லலாம் நமக்கு சைனாவோட நிறையா பார்டர் டிஸ்பியூட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் சைனா ஏதோ ஒரு வகையில் அவன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அழுத்தங்கள் போட்டுட்டு தான் இருப்பான். அதுவும் பாகிஸ்தானை பொறுத்தளவில் என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார். பொதுவாக சாதாரணமாக ஒரு நாட்டுக்கு வந்து குளோபல் ரெசெஷன்லாம் இருக்குல்ல, பொருளாதார வீழ்ச்சி உலகம் ஃபுல்லாக வருதுல்ல, அந்த மாதிரி சூழல் ஏற்பட்டால் சாதாரணமான ஒரு நாடு அதுவும் பாதிக்கப்படும். ஏன்னா உலகத்தில் நம்மளும் ஒரு அங்கம், நம்மளும் பாதிக்கப்படுவோம். பட் இப்போ பாகிஸ்தான் பொறுத்தளவில் உலகம் முழுக்க பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் போது பாகிஸ்தான் அந்த பாதிப்புல அஃபெக்ட் ஆகாது பொருளாதார வீழ்ச்சியில. அது காரணம் என்னன்னா, பாகிஸ்தானை பொறுத்தளவுல இந்த மாதிரி பொருளாதார வீழ்ச்சிலாம் ஏற்படும் போதுதான் பெரிய பவர்ஃபுல்லான நாடுகள் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட நிறைய பணத்தை வாங்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறது, இந்த விஷயங்கள்லாம் பாகிஸ்தான் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ யூஸ்வலா இந்த மாதிரி குளோபல் ரெசெஷன்லாம் வரும்போது பாகிஸ்தான் வந்து நல்லா செழிப்பா இருக்கும் அந்த டைம்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு. குறிப்பா 80s 90s பிகினிங்லலாம் குளோபலா
பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி உலகம் முழுக்க இருக்கும்போது பாகிஸ்தான் அந்த டைம்ல நல்லா ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருந்தாங்க. அமெரிக்காட்ட இருந்து காசு வாங்குறது, அவங்களுக்கு தேவையான வேலைகள் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்ற ஒரு பாயிண்ட் சொல்லுவார். ஸோ அந்த வகையில் இப்போ பாகிஸ்தானை பொறுத்தளவுல பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. பாகிஸ்தான் வந்து ஒரு திவாலாகி போன நாடு தான். சைனாட்ட இருந்து நிறைய கடன்லாம் வாங்குறாங்க. ஸோ நேச்சுரலா சைனாவுக்கு இந்தியாவோட பிரச்சனை இருக்குன்னா சைனாக்காரன் டைரக்டா வந்து இந்தியாவை எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாகிஸ்தான் வழியா அதை பண்ணலாம். ஏன்னா சைனாக்காரன் டைரக்டா இந்தியாவோட வந்து மோதினான்னா அது சர்வதேச அளவில் நிறைய பிரச்சனைகளை பாகிஸ்தானுக்கு சைனாவுக்கு அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏன்னா சைனா ஒரு பெரிய நாடு. இந்தியா மாதிரியான இன்னொரு நாடு கூட அவன் டைரக்டா வந்து கன்ஃபர்ம் பண்ண முடியாது. ஸோ அவன் என்ன பண்றான், பாகிஸ்தான் வழியா பாகிஸ்தானுக்கு உதவி பண்றது. ஸோ பாகிஸ்தான் வழியா இந்த மாதிரி இந்தியாவுக்கு நிறைய குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. சார் இது வந்து இந்த ஆர்டிகல் 370 இதோட எதிரொலி தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முக்கிய காரணம்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. இவ்வளவு பிரச்சனைகள் வந்து வெடிக்குது, மீண்டும் வந்து ஆர்டிகல் 370 வந்து அமல்படுத்த வேண்டும்ன்றது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது, பயங்கரவாதிகளின் நோக்கமாக இருக்குது. இது வந்து திருப்பி அமல்படுத்தப்படுமா, இதில் என்னென்ன சிக்கல்லாம் இருக்குது சார்? அதான் இப்போ ஆர்டிகிள் 370 ரிமூவ் பண்ணது தான் முக்கியமான காரணமானு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியுமே காஷ்மீரில் நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. குறிப்பாக 90s ஸ்டார்டிங்கில் 80s எண்ட்லலாம் அங்கே தீவிரவாதம் பீக்கில் தான் இருந்தது. ஸோ ஆர்டிகிள் 370 ரிமூவ் பண்ணனால தான் அங்கே நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு நான் பார்க்கல. பட் இருந்தாலும் ஆர்டிகிள் 370 ரிமூவ் பண்ணது பெரிய ஒரு சிக்கல் தான். ஏன்னா காஷ்மீரி மக்களை பொறுத்தளவில் அதை ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக அவங்க பார்க்குறாங்க. நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்ற ஒரு பார்வையில் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதை கை வைக்காமல் இருந்துக்கலாம். அதுவும் குறிப்பாக அது ஒரு சென்சிட்டிவான ஏரியா, பார்டர் டிஸ்பியூட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் இந்த விஷயத்த பண்ணாமல் இருந்திருக்கலாம். பாஜகவை பொறுத்தளவில் இன்னும் கொஞ்சம் கூட காஷ்மீரி மக்களை அகாமடேட் பண்ணி போனால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அதுவும் இப்போ அவங்க காஷ்மீரை டீல் பண்ணுற விதம் பார்த்தோம்னா ரொம்ப சில நேரங்களில் சரியா இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. குறிப்பாக இந்த 24 எலெக்ஷன்ஸில் பாஜகக்காரங்க காஷ்மீரில் கண்டெஸ்டே பண்ணல. ஸோ அப்போ அவங்க சொல்ல வர விஷயம் என்ன, எங்களுக்கு காஷ்மீரே தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆர்டிகிள் 370 ரிமூவ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும்ல, அப்போ தானே நீங்கள் பண்ணது கரெக்டாக தப்பான்னு தெரியும். ஸோ நீங்கள் மக்களை ஃபேஸ் பண்ணணும்ல. உங்களோட வாதம் என்ன, ஆர்டிகிள் 370 ரிமூவ் பண்ணியாச்சு, மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க, காஷ்மீருக்கு இப்போ பெரிய வளர்ச்சி வரும், அது இதெல்லாம் சொன்னீங்க. அப்போ நீங்கள் அதை சொல்லி ஓட்டு கேட்கணும்ல. பாருங்க, நாங்கள் ஆர்டிகிள் 370 ரிமூவ் பண்ணியிருக்கோம், நிறைய வாய்ப்புகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், காஷ்மீர் இப்போ செழிப்பாக இருக்குது, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தைரியமாக மக்களை ஃபேஸ் பண்ணியிருக்கணும்ல. அதெல்லாம் பண்ணாமல் ஆர்டிகிள் 370 ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஓட்டே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஸ்பார்க் அடித்தாலும் அது பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி காஷ்மீர் ரொம்ப 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 சென்சிட்டிவான ஏரியா, ரொம்ப 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 முக்கியமான ஏரியா. ஸோ அப்படிப்பட்ட ஏரியாவை நீங்கள் டஃப்பாக டீல் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சலுகைகள்லாம் நிறையா கொடுத்து அந்த பகுதியை வந்து காமாக வச்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவன் ஏற்கனவே கோவத்தில் இருங்க, அதில் நீங்கள் ஆர்டிகிள் 370 ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் அங்கே எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ணாமல் போகிறது, இப்படிலாம் பண்ணும்போது அந்த மக்கள் எப்படி யோசிப்பாங்க, நம்மளை இவங்க ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தான் யோசிப்பாங்க. ஸோ அவங்களோட கோவம் இன்னும் அதிகரிக்க தான் செய்யும். அவங்களோட கோவம் இன்னும் அதிகரிக்கும் போது என்ன ஆகும், வேற விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பை கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த விவகாரம் ஏதோ ஒரு வகையில் வந்து பாஜக கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்லாம் பேசியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த வகையில் பாஜக கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்துக்கள் முஸ்லீம்கள் அந்த பிரிவினைவாதம் வந்து அவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு அவங்க காலங்காலமாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விதம் வந்து அவங்களுக்கு சாதகமாக அமையுது அப்படின்ற மாதிரி பல அரசியல் பேசக்கூடியவர்கள் வந்து தங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. அதான் இப்போ பொலிட்டிக்கலாக நமக்கு பிஜேபிக்கு ஃபேவரபுளாக அமையுமா அமையாதா அப்படின்றத விட டெஃபினட்டாக சொசைட்டியை போல்ரைஸ் பண்ணுவது. ஏன்னா இப்போ வரக்கூடிய செய்திகள் என்னென்னா இந்துக்கள் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதில் கண்டிப்பாக 100% உண்மை கிடையாது. ஏன்னா அதில் ஒரு இஸ்லாமியரும் இருக்காரு. அது போக நான் சொன்ன லாஜிக்கும் அப்ளை ஆகும். ஏன்னா அதை செஞ்சவன் வந்து அவன் ஒரு பாகிஸ்தான்லேருந்து இங்கே வரான்னா அவனோட மோட்டிவ் வேறு. ஸோ அதுக்காக அவன் அந்த மாதிரி பண்ணுறான். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் வந்து பில்ட் ஆகுது. இப்போ முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, கரெக்டாக ஹிந்துஸை டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் பில்ட் ஆகுது. ஸோ ஏற்கனவே சொசைட்டி போல்ரைஸ்டாக தான் இருக்குது இந்தியாவை பொறுத்தளவில். ரிலிஜியஸ் போல்ரைசேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது போல்ரைசேஷன் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகும். அது ஆபத்து. அந்த மாதிரி போலரைசேஷன் அதிகமாகும் போது அதை அரசியல் காரணங்களுக்கு யூஸ் பண்ணாமல் அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு பார்க்காம அதை எப்படி கம்மி பண்ணலாம், அதை எப்படி தணிக்கலான்னு பார்க்கணும் அரசியல்வாதிகள். ஸோ வரக்கூடிய நாட்களில் அரசியல்வாதிகள் அந்த வேலையை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை விட்டு அதை வச்சு அரசியல் பண்ணாங்கன்னா சொசைட்டிக்கு நல்லது இல்லை.
ஸோ பல்லர்களுக்கு தெளிவாக இருந்துச்சுங்க சார். நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.